அடக்கிருக்கு பைபிள் நோம்பு மாசத்துல இப்படியா வீடியோ எடுத்து அனுப்புறது. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல். என்னடா சர்பானுக்கு திடீர்னு புதிய லைஃப் பார்ட்னரா? கல்யாணமா? சிங்கப்பூர்லையா? யாரெல்லாம் வரப்போறீங்க சிங்கப்பூரில் வெட்டிங் அனிவர்சரிக்கு? இப்படி பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ பார்க்கலாமா? කවුද කැමති? ஓகே பாய் ஜாயோ. තරම එහෙමත් කිව්ව හුත්තික පුතා. අන්න ඔය ටික්ටොක් එක අවලංගු කරන්න කියලා. நீங்க ஏன் என்னோட கதைக்கிறீங்க இல்ல? பார்த்துட்டீங்களா? போங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக சிங்கப்பூரில் இருந்து ஒரு லேடி நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் எப்படி சர்ஃபான் பிஏவ்லாக் யூடியூபரா? உங்கள் வீடியோவில் நான் தொடர்ந்து பார்க்குறேனே. யார் அம்மா நீ நம்ம வீடியோ பார்க்குறியா? இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு. ஆமாம் நான் யூடியூபர் தான், குவைட்டில் தான். ஆமாம் அப்படின்றதும் போது சரி எனக்கு ஒரு வேலை கேமரா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வீடியோ கால்லாம் எடுத்து பேசின பிறகு தான் உண்மை என்னன்றது தெரிய வந்துச்சு. அதெல்லாம் போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு மெசேஜ் சேட் பண்ணேன். அப்போது மெசேஜுக்கு நானும் ரிப்ளை பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதுவும் நம்மளையெல்லாம் எந்த கேப்பில் எந்த கொக்கியை போட்டு இழுத்து நம்மளையெல்லாம் மாட்டி விடலாம் அப்படின்னு பலரும் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணேன். ஏன்னா ஒரு வேளை இது ஸ்கேமாக இருந்தால் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குமே அப்படின்றதால கொஞ்சம் இதை உற்று நோக்கி இது சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது இந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. சேட்டிங் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 சேட் வந்து சும்மா ரெகுலர் சேட் ஆகி அதுக்கப்புறம் வேறு லெவலில் போயிடுச்சு சேட்டு. கடைசியில் நீங்கள் என்ன குவைட்டில் இருக்கிறீங்க? ஆமாம் குவைட்டில் தானே இருக்கிறேன். அடுத்த ட்ரிப்பு குவைட்டுக்கு தானே நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. வேறு எதுவும் தப்பாலாம் இல்லை. நான் ஜிம்மில் இருக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து ஹோட்டலில் இருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்கள் வீடியோஸ்கள் தொடர்ந்து அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இடைக்கிட சில கொக்கிகளும் விழுந்துச்சு. எப்படி தெரியுமா? இந்த அலிபாபாவா என்னது அலி எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஏர்னிங் இருக்குது. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஏதாவது ட்ரை பண்ணிங்களா? நம்மளுக்கு தான் இருக்கவே இருக்குது தேமோவில் நான் பெரிய பிஸ்னஸ்மேன், மல்டி மில்லியனர் அப்படின்ற மாதிரி லைட்டாக இடைக்கிட கொஞ்சம் பட்டாசையும் கொளுத்தி போட்டேன். யூடியூப்லாம் என்ன மாதிரி வருமானம்? யூடியூப்லையா மாதத்துக்கு 500 தினார்லேருந்து 1000 தினார் வரைக்கும் சம்பாதிக்கிறேன். அப்போ நீங்கள் குவைட்டில் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குறேன். ஒரு 1000 தினார் 1500 தினார் சம்பாதிக்கிறேன். ஆஹா பிடிச்ச நல்ல புளியங்கொப்பா தாண்டி பிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. மாட்டினாண்டா மாடசாமி, இவனை வச்சு கறந்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஃபோட்டோலாம் ரியலான ஃபோட்டோ. பாவம் எங்கே யார் பெற்ற பிள்ளையோ ஃபோட்டோ வந்து ரியலான ஃபோட்டோ. சரி ஓகே. நிறைய ஸ்கேமெல்லாம் நடக்குதுல்ல இப்போது. இந்த நான் பணம் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் இப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறமா நிறைய ஸ்கேமெல்லாம் நடக்குது தானே, அதான் பயம். சரி எனக்கு ஒரு நீ வீடியோ கால் நட, மூஞ்ச கொஞ்சம் பார்த்து முடிச்சிடலாம். உண்மையிலேயே நீ தான் பேசுறியான்றது தெரியாமல் எப்படி புள்ள பேசுகிறது? அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி லைட்டாக கதை கொடுத்து வீடியோ கால் ஒன்று எடுக்க வச்சாச்சு. அதுவும் எத்தனை 3 வாரத்துக்கு அப்புறமா 3 வீக்ஸுக்கு அப்புறமா தான் வீடியோ காலுக்கான அந்த பாசிபிலிட்டி கிடச்சிருக்குது. அப்படின்னா ஆனாலும் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கான்ப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். வீடியோ காலில் வந்த மேடம் இவங்க தான். ஃபோட்டோவில் அவங்க இருந்தாங்க, சரி வீடியோ காலில் இவங்க தான் வந்தது. நல்லா பாருங்க. என்னடா ஏஐ சித்து விளையாட்டு காட்ஃபாதர் உள்ளே இறங்கியிருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அவ்வளவுதான். நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? அப்படியே பேசுகிற மாதிரி ஒரு செகண்ட் வந்து அந்த சில அந்த மூமெண்ட்ஸை கொடுத்து குரலை வந்து லேடி வாய்ஸில் கொடுத்து அதே ஃபேஸ் கட் அதே டைப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் வாய்ப்பு இல்லை ராஜா. நம்ம இதை மாதிரி ஊருக்கே உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம மாட்டுவோமா? இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு கண்டென்ட்டாக ரெடி பண்ணது தான்
ஒரு 2-3 மாதம் ரன்னிங்கில் விட்டது. கடைசியில் பார்த்தீங்களா இப்போ அந்த மூஞ்ச பார்க்கணும் அப்படின்ற ஒரே சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நம்ம உண்மைக்குமே ஒரு லேடியாக இருந்தா ஆமாம் அப்படின்னு அந்த மூஞ்ச காட்டுவாங்க இல்லையா, அப்போ நம்ம ரியலான ஃபேஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது இப்போ எப்படியாவது இவனுக்கிட்ட இருந்து பணத்தை கறக்கணும், நல்ல பெரிய சம்பாத்தியக்காரனை தான் பிடிச்சிருக்கோம். ஹேக்கர் மாற அதே மாதிரி இந்த ஏமாத்துக்காரனுங்களுடைய வேலை இது. சரியா, இவனை எப்படியாவது கறக்கலாம், இவனை வச்சு கறக்கலாம். ஆனால் அதுக்கு இவனுக்கு இவன் கேட்குறதுக்கெல்லாம் தலையாட்டணும். சரி, இப்போ இவனுக்கு ஒரு ஏஐயில் இதே மாதிரி ஒரு லேடியோடைய வீடியோவை பர்ஃபார்மன்ஸுக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது மாப்பிள்ளையை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் கடைசியில் செஞ்சது அவனுங்க இல்லை, நான் விரித்தது அவனுங்க வலை எனக்கு இல்லை, நான் தான் அவனுங்களுக்கு மிகப்பெரிய வலையை விரிச்சிட்டேன். கப்பம் மவனை நம்மளுக்கே ஆப்பு வைக்கிறீங்களா டேய். இதெல்லாம் கடந்து மக்களுக்கு எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்து நம்மளாம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்க சொல்லி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்கிட்டே ஏஐ சித்து விளையாட்டை காட்டுறானுங்களே. நல்லா பார்த்துக்கோங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். கிறிஸ்டியானோ ரொனால்டோ கூட உங்களோட பேசுவார். சரியா, அதே மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு கூட உங்களோட இந்த மாதிரி பேசுவார். அதனால் தயவு செய்து யாருமே வீடியோ காலில் ரியலிஸ்டிக்காக வந்தாலும் கூட நம்பிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏஐ மூலம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இந்த மாதிரி உருவாக்க முடியும் ஃபேக்கா அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு நியூஸுக்கான எக்ஸ்பிரிமெண்ட் தான். இதை நினைத்து யாரும் மனதால் வேதனைப்பட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீதி வரக்கூடிய காமெடிகளையும் பார்த்து மகிழுங்கள். මං දැකලා තියෙනවා වැටෙන්නේ සිහි නැති වෙලා දකුණු අත බිම තියලා පුතා. ඕ සිහි නැත්තම් දකුණ වම තේරෙනවද පුතා? හයිය තියෙන අත බලලා බිමින් තියලා පෙරලෙනවා. ඊට පස්සේ කීප දෙනෙක් උස්සාගෙන ඇවිල්ලා හාමුදුරුවරු ඉස්සරහා දපා තියෙනවා. හායි ලස්සල් ළමයෝ, ඔයා දන්නවද මං ආදරේ කරා හරිද අවුරුදු 3-4ක් විතර. ඔය දෝනි මගේම මං ඔයා දාලා යන්නේ නැහැ. මං මැරුණොත් උඹ තරම එහෙමත් කිව්ව හුත්තික පුතා. මගේ යාළුවනේ මට අක්කා කෑල්ලක් සෙට් වුණා. ටික දවසක් ගියාට පස්සේ අක්කානවා මගෙන් තමුසේ බැඳපු මිනිහෙක් කියලා ඇයි මට කිව්වේ නැත්තේ කියලා. මං කිව්වා මට ලැජ්ජයි තුනක්කේ කියලා. අක්කටත් hina ගියා. වැඩේ සේප් වුණා. කොහොමද ඒකනේ? ඔකේ බයි ජයෝ. ආදරේමයි පැටියෝ ඔයාට මගේ පණ ඔයා මම ගොඩක් ආදරේමයි දෙයියෝ. ඉතින් මම මොකද කරන්නේ? මට ඔයාගේ ෆොටෝ එකක් වань පැටියෝ බලන්න. මේක ෆොටෝ එකක් ගහලා ගන්නකො දෙයියෝ. ආවේ ගොඩාක් මගේ පණ මේ මටත් අවුරුදු 60යි. මටත් හොඳට ආදරය කරන්න පුළුවන්. දැන් ඉන්න කොල්ලන්ට වැඩිය කවුද කැමති? අතුගඩ ජනතුන් මගෙන් කමක ඉල්ලීමක් ඉල්ලන්න ඔය ටික්ටොක් එකේ අවලංගු කරන්න කියලා. මොකද යට ඉන්න ගෑනුන්ට අපහාස කරනවා. මට සෑහෙන මැසේජ් කරලා දිනවා අපහාස කරලා. ඒ ඉඳව කවලංගු කරන්න කියලා මගේ කමක ඉල්ලීම ඉල්ල. நீங்க ஏன் என்னோட கதைக்கிறீங்க இல்ல? $2K 90s 80s
எல்லாத்தையும் அப்படியே தூக்கி வாரி சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா. 70s 60s எங்கே போய் சொல்கிறது, 70s 60s 50s கூட பாருங்கடா வேறு லெவலில். டிக்டாக் இந்த சமூக ஊடகங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகினதுக்கப்புறம் உலகத்தையே மாற்றி போட்டுருச்சு. ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய காலத்துல எல்லாம் நம்ம தாத்தா பாட்டிகள் கூட அந்த ஃபோன் என்ன பெருசாக அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாது, டச் ஃபோன் இல்லாமல் சும்மா பட்டன் ஃபோன் இருக்கிற காலத்துலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ தாத்தா பாட்டிகள்லேருந்து அனைவருக்குமே டச் ஃபோன் ஒரு பொழுதுபோக்காக மாறிடுச்சு. ஆனால் அதுதான் மிகப்பெரிய ஒரு சீர்கேடாகவும் மாறி இருக்குது. ஏமாற்றங்கள், பல பிரச்சனைகள், எத்தனையோ விடயங்கள். ஏன் இன்னைக்கு வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களை ஆம்பளை பிள்ளைங்களை கெடுக்கிறதே இந்த ஃபோன் நிலைமைக்கு மாறி இருக்குது. அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. சமூக ஊடகங்களில் நடக்கக்கூடியது, அதே மாதிரி இதனுடைய விளைவுகள் சம்பந்தமான தகவல் தான் இது. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் யாருடைய மனதையும் புண்படுத்தணும் அப்படின்றது நோக்கம் அல்ல, சில அறிவுரைக்கான எடுத்துக்காட்டுகள் தான். வீடியோ பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.